குறைபாடுகள் உள்ளவர்களிடம் தனித்திறமைகள் மறைந்திருப்பது உறுதி. அவற்றை வெளியில் கொண்டு வர நாம் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை குறைப்பிரசவத்தில் பிறந்தபோது 2 கிலோ எடை மட்டுமே இருந்தது. வளர்ந்தபோது போலியோ நோயினால் இடதுகால் செயலிழந்து விட்டது. பள்ளியில் படிக்கும்போது நான் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக மாற வேண்டும் என்று கூறினாள். அனைவரும் எல்லை நகையாடினார்கள். ஆனால் இடைவிடாமல் கடினமாக முயற்சி செய்தாள். மருத்துவரின் ஆலோசனைப்படி நடைப்பயிற்சி செய்தாள். 12 வயதில் உலோகத்தின் உதவினால் நடப்பதை விட்டு தானாக நடக்க பலன் பெற்றாள். பயிற்சியும் தளராத முயற்சியும் அவளுக்கு தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டிருந்தது. 1956ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்றாள். 1960ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் என 3 ஓட்டை பந்தயங்களிலும் 3 தங்கப்பதக்கங்களை வென்றாள். நிற்கவே தடுமாறிய பெண் உலகின் வேகமான வீராங்கனை என்று வரலாற்றில் இடம் பெற்றாள். அந்த பெண் தான் அமெரிக்காவில் உள்ள டென்னசி மாநிலத்தில் பிறந்த வில்மா ருடால்ஃப் ஆவார். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று மிகவும் சாதாரணமாக அனைவருடன் சமாளித்து பேசினாள். இன்று உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குமேயானால் அதை பெரிதாக எண்ணாமல் அப்படிப்பட்டவர்கள் திறமையை வளர்க்க உற்சாகப்படுத்துவோம். யோவான் 20:19. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். John 20:19. Jesus appeared in the midst of his disciples saying, "Peace be with you." One song. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. பெறுவே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஜெபம். மகா இரக்கமுள்ள பரிசுத்த பிதாவை, நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஹேண்டிகேப்டாக இருக்கிற மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய உம்முடைய போதனையின்படி நடக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா சுமேசிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.